மாகாண மத்தியஸ்த சபை, அதாவது ப்ரொவின்ஷியல் மீடியேஷன் போர்டு மற்றும் நகராட்சி வரி நடைமுறைப்படுத்தல். சொத்து வரி செலுத்தப்படாவிட்டால் நகராட்சி நிலத்தின் உரிமையை எடுத்துக்கொள்ளலாம். மாகாண மத்தியஸ்த சபை, சுருக்கமாக PMB, நகராட்சி வரி நடைமுறைப்படுத்தலில் வரையறுக்கப்பட்ட பங்கை கொண்டுள்ளது. நகராட்சி தலைப்பை பெறுவதற்கான நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு மாகாண மத்தியஸ்த சபையிடமிருந்து சம்மதம் பெற வேண்டும். எவ்வாறாயினும் கனடா டாலர்கள் 17,500க்கும் குறைவான மதிப்பீட்டை கொண்ட ஆக்கிரமிக்கப்படாத நகராட்சியினால் 6 மாத அறிவிப்பு படிவம் C அனுப்பப்பட்ட 2 வருடத்துக்கு வரி செலுத்தப்படாத சொத்துகளுக்கு மாகாண மத்தியஸ்த சபையின் ஒப்புதல் தேவையில்லை. மாகாண மத்தியஸ்த சபையின் ஈடுபாட்டிற்கு முன் பதிவு செய்யப்பட்ட சொத்துரிமையாளர் தங்கள் நிலத்தின் உரிமையை இழப்பதை தவிர்ப்பதற்காக நகராட்சியுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு வரி செலுத்த வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் நகராட்சியினால் மாகாண மத்தியஸ்த சபைக்கு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் வரை அதற்கு எந்த பங்கும் இல்லை. செலுத்த வேண்டிய வரிகளின் அளவை தீர்மானிப்பதில் அல்லது மதிப்பீடு தொடர்பான சர்ச்சைகளில் மாகாண மத்தியஸ்த சபை ஈடுபடுவதில்லை. மாகாண மத்தியஸ்த சபையின் பங்கானது பதிவு செய்யப்பட்ட சொத்துரிமையாளருடன் சேர்ந்து செலுத்த வேண்டிய வரிகளை திருப்பிச் செலுத்துவதற்கான மாதாந்த கட்டண திட்டத்தை அமைப்பதாகும். பதிவு செய்யப்பட்ட சொத்துரிமையாளரிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் பதிவு செய்யப்பட்ட ஆர்வமுடையவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களின் ஆர்வத்தை பாதுகாக்க வாய்ப்பு வழங்கப்படும். பதிவு செய்யப்பட்ட சொத்து தொடர்பாக உரிமையாளரால் பணம் செலுத்தும் திட்டம் உருவாக்கப்படாவிட்டால் அல்லது வைத்திருக்கப்படாவிட்டால் மற்றும் எந்த பதிவு செய்யப்பட்ட ஆர்வமுடையவர்களும் வரி செலுத்த முன்வரவில்லை என்றால் மாகாண மத்தியஸ்த சபை நகராட்சிக்கு ஒப்புதல் அளித்து கோப்பு, அதாவது ஃபைல் மூடப்படும். இந்த கட்டத்தில் கோப்பு நகராட்சியின் கைகளில் உள்ளது. மேலும் கோப்பு தொடர்பான ஏதேனும் விசாரணைகள் மாகாண மத்திய சபைக்கு அல்ல நகராட்சிக்கு அனுப்பப்பட வேண்டும்.